Welcome to eCarrier Plus YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Altium PCB designing ஆல்ரெடி நம்ம tutorial பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோல அதுக்கான PCB designing பண்றதுக்கான board shape வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றது, அதாவது ஒரு PCB போர்டோட ஷேப்பை நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். PCB டிசைன்ல ஒரு போர்டோட சைஸை எப்படி வந்துட்டு நம்ம டிசைட் பண்றது, ஏன்னா போர்ட் சைஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல நமக்கு வந்து தேவைப்படும். அதாவது போர்டோட ஷேப் அப்படின்றது ஸ்கொயர்ல தேவைப்படும், ரெக்டாங்கிள்ல தேவைப்படும், சர்க்கிள்ல தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்ல நமக்கு வந்து போர்டோட ஷேப் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஷேப் வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மெத்தட் அப்படின்றது இருக்கு. ஸோ நான் லேயரில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போர்டோட ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ லேயரில் போகிறதுக்கு நம்ம வந்து நம்பர் 1 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லேயர் ஆப்ஷன் மாறும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசைனில் போயிட்டு எடிட் போர்டு ஷேப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல ஒரு லைன் கிரியேட் ஆகும். ஸோ இது பிரகாரம் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ஷேப்பை வந்து என்ன மாதிரியான டிஸ்டன்ஸ்ல நமக்கு வந்து இன்ச்சஸ்ல வேணும் இல்லை மில்ஸ்ல வேணும் அப்படின்றத நம்ம அந்த போர்டோட சைஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போர்டோட ஷேப் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க எடிட் மாடிஃபை போர்டு ஷேப் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நான் வந்து போர்டோட ஷேப்பை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போர்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்கொயர் கட்டிங்ஸ் அந்த மாதிரி தேவை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளால வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போர்டோட ஷேப்பை வந்து ஒரு கார்னர்ல கட் பண்றது இந்த மாதிரியான பேசஸ்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ஆப்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ல போயிட்டு மூவ் போர்டு அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த டோட்டலாகவே இது என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். நமக்கு வந்து அந்த XY டைரக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வேணுமோ மூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அதோட எக்ஸோட வேல்யூவோ ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக எந்த இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்றத இந்த மூவ் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனில் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது எடிட் போர்டு ஷேப் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஃபைன் போர்டு ஷேப் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வந்து எந்த மாதிரியான ஷேப்பில் வேணும் அப்படின்றத இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் எக்ஸாக்டாக நமக்கு வந்து ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேப்பை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னாலும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா போர்டோட ஷேப் அப்படின்றது மாறிடும். அப்போது நமக்கு நம்மளோட சர்க்யூட்டோட காம்பனன்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தகுந்த மாதிரி அந்த போர்டோட சைஸ் அப்படின்றத நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மெத்தடில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு போர்டு வந்து கர்வ்ல நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டு டு எண்ட் அப்படின்றது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 90 டிகிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. இதே வந்து கர்வ் பொசிஷன்ல எனக்கு வந்து ஒரு போர்டு வேணும் அப்படின்னா ஸோ அதோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஷேப் வந்து கர்வ்ல எப்படி வந்து மாடிஃபை பண்றது அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ கர்வ்ல மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கீழே டவுன் பொசிஷனில் மெக்கானிக்கல் லேயர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த லைன்ஸ் ஆப்ஷனில் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு லைன் இருக்கும், ஆர்க் இருக்கும், ஆர்க் சென்ட்ரு எட்ஜு ஃபுல் சர்க்கிள் அந்த மாதிரிலாம் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ இப்போ எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்றது இப்போ ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து ரெக்டாங்கிள்
இந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வந்து ஷேப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரெக்டாங்கிள் நம்ம ஷேப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் வந்து எனக்கு இந்த ஷேப்பில் தான் எனக்கு போர்டு வேணும் அப்படின்னா இதை டோட்டலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு டிசைனில் போயிட்டு போர்ட் ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா டிஃபைன் போர்ட் ஷேப் ஃப்ரம் செலக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஷேப்பில் நாம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோனோ அந்த சைஸுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கட் ஆயிரும். எனக்கு போர்டோட ஷேப் அப்படின்றது இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கட் ஆயிரும். ஸோ இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்துட்டு போர்டோட சைஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் நமக்கு வந்து போர்டோட ஷேப் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம ரவுண்ட் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ ஃபுல் சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் சர்க்கிளில் நமக்கு எந்த அளவுக்கு போர்டோட ரவுண்ட் சர்க்கிள் இருக்கணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேப் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த பாஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் இருந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் என்ன வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 mil இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு 50 ml வேணும் மில் வேணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆங்கிள் 100 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வித் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மில்ஸில் தான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அது மில்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெக்கானிக்கல் லேயர் வந்து மெக்கானிக்கல் தான் கொடுத்துருக்கோம். நோ நெட் அந்த மாதிரி என்ன ஆப்ஷன்லாம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் அதோட சைஸை மாடிஃபை பண்ணணும்னா இங்கே போயிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு பாஸ் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நார்மல் ஸ்டேஜில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிட்டோம். அதாவது ஃபுல் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இதை ஃபுல்லாக டோட்டலாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிசைனில் போயிட்டு போர்ட் ஷேப் ஃப்ரம் செலக்டட் ஆப்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டோட்டலாக இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது எனக்கு கட் ஆயிரும். எந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த போர்டு மட்டும்தான் நமக்கு வந்து கவர் ஆகும். மற்ற எல்லாமே வந்து நமக்கு கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி போர்டோட ஷேப்பை வந்து நம்ம எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த கவ் பொசிஷன் போர்டோட கவ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த லைன் ஆப்ஷன் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த லைன் அப்படின்றத வரைகிறோம். ஸோ எந்த இடத்துல இருந்து நமக்கு லைன் வேணும் அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து எனக்கு ஃபுல் லைன் வேணுமா ஆஃப் லைன் வேணுமா அப்படின்றத எல்லாமே நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லைன் எடுத்து வரைஞ்சிட்டேன். எனக்கு இந்த லைனோட எண்ட் அப்படின்றது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஷார்ப்பான ஒரு பொசிஷனாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு கவ் பொசிஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கவ் பொசிஷனை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்ஜு கவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் கிளிக் பண்ணி எட்ஜு மட்டும் எவ்வளோ கவ் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் கவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு என்ன ஆகுது கவ் ஆகுது. ஸ்பேஸ் பார் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இந்த கவோட டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வரைஞ்சாச்சு. ஸோ நான் டேப் பண்ணி இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். 100 கொடுத்தோம் அப்படின்னா இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா மாடிஃபை ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கத்துக்கான கவ். ஸோ எந்த அளவுக்கு கர்வ் வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே வந்து 100 ஸோ இதில் வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மாடிஃபை ஆயிரும்.
ஒவ்வொரு டைம்லேயும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த கர்வ் வரையும் போது அதுக்கான அந்த லென்த்து, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அதை வித்தை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை வித் அப்படின்றத நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வரைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கர்வ் பொசிஷனை எடிட் பண்ணணும். இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு இதை கட் பண்ணிடுறோம். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லைனை மட்டும் டெலீட் பண்ணிடுறோம். ஸோ இந்த லைனை திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த லைனை திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கர்வ் பொசிஷன் வந்து கரெக்டாக கர்வ் மாதிரி நமக்கு மாறிடும். ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த கார்னரில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம எந்த இடத்துல வேணுன்றதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போர்டோட ஷேப் அப்படின்றது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கர்வ் பொசிஷனில் தெரியும். ஸோ நமக்கு போர்டோட ஷேப் அப்படின்றது அந்த எட்ஜில் வந்து கர்வ் பொசிஷனில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல டோட்டலாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸஸாக இருக்கக்கூடிய நம்ம அந்த டூலை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதோட போர்டோட ஷேப்பை வந்து மாடிஃபை பண்ணிட முடியும். ஸோ இப்போ இதை 3D வியூவில் பார்த்தோம்னா நமக்கு போர்டோட ஷேப் அப்படின்றது 3Dயில் வியூ ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா ஒரு போர்டில் பிசிபி டிசைனிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த போர்டோட ஷேப் அதே மாதிரி வந்து போர்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட அடுத்த வீடியோ அப்படின்றதுல அடுத்த டுட்டோரியல் பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் டு வாட்சிங்.